அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான வேலை தாங்க பார்க்க போகிறோம். என்ன வேலை தெரியுமா? நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து மண் நிரப்பி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து தக்காளி விதை போடலான்ட்டு இருக்கேன். தக்காளி விதை முளைச்ச பிறகு அதை தூக்கி வேறு எதுலையாச்சும் மாற்றி வச்சிரும். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய கீரைலாம் முளைக்க ஆரம்பிக்குது, குப்பை கீரைலாம். அதனால் வந்து நம்ம தக்காளி விதையை போட்டு விட்டுறலாம். நான் சமையலுக்குன்னு வச்சுருந்த வீணாக போயிடுச்சு இந்த தக்காளி பழம். இதை வந்து நான் நல்லா புழிஞ்சு விட்டுறேன். இப்படி புழிஞ்சு விட்டுரும். இன்னொரு பழம் இருக்குது, இதையும் புழிஞ்சு விட்டுடலாம். மண் நல்லா வந்து 2 நாளாக சாயந்தரம் நல்லா மழை பெய்யறதுனால மண் நல்லா ஈரப்பதமாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுடலாம். ஏதோ முளைக்குது, அதில் இதுவும் சீக்கிரம் முளைச்சி வரட்டும். வந்து நான் ஆல்ரெடி இதை வந்து நான் மிளகா இல்லைன்னா கத்திரி, அதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது முளைச்சாலும் முளைக்கட்டும். தக்காளி முளைச்சா அதை தூக்கி வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு இதை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மிளகா இல்லைன்னா கத்திரிக்காய்க்காக வச்சுக்கும். பாருங்கள், கொத்தவரங்காய் அவரைக்காய் செடியெல்லாம் வந்து கொத்தாக பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் வந்து அவரைக்காய் வந்து இப்போ காய் வைக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்த மாதம்தான் காய் வைக்கும், ஆகஸ்ட் மாதம்தான் காய் வைக்கும். கீரைலாம் பாருங்கள், நல்லா செழிப்பாக சூப்பராக வளருது. அதோட நம்ம போட்ட விதை இருக்குது பாருங்கள், கொத்தரங்காய், அது ஆல்ரெடி பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்களேன், இது சைடில் பார்க்கக்குள்ளே தெரியும், லைட்டாக பூ வைக்க ஆரம்பிக்குது. வெண்டியும் அப்படி தான், இந்த பாருங்கள் நல்லா அழகாக மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். அவுத்திக்கீரையை பாருங்கள், சூப்பராக. அதோடு சேர்ந்து ஒரு கொடி ஒன்று துளுத்து வருது, அது என்னதுன்னு தெரியல. இது வந்து பீக்கங்காவா இல்லை புடலங்காவா, அது என்ன செடின்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. முளைச்சி வரக்குள்ளே தான் தெரியும். அது பூ வச்ச பிறகு தான் என்ன செடிங்கிறது நமக்கு புரியும். கருவேப்பிலை பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு, அதுவும் கூட பூ வச்சுருக்கு பாருங்களேன். நிறையா மொக்கு வச்சுருக்கு, அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம விதை போட்டோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி தெளித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.